வணக்கம்ங்க. இன்றைக்கி நம்ம வாடிக்கையாளர் ஒருத்தர் 7.5 ஹெச்பி சர்வீஸ் வச்சுக்கிறாருங்க. அதில் ஒரு போர்வெல் மோட்டாரு, ஒரு மோனோ பிளாக் மோட்டாரு மாற்றி ஓட்டுறக்கு ஒரு சேஞ்சவர் ஃபிட் பண்ணியிருந்தாருங்க. அது குந்தன்கிற மேக் வாங்கியிருந்தாருங்க. இதுக்கு நம்ம சரியாக ஸ்பேர்ஸு கிடைக்காத காரணத்தினாலுங்க, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி இது கிளிப் எல்லாமே டேமேஜ் ஆகிட்டு இருக்கிறதுனால புது சேஞ்சவர் ஃபிட் பண்ணிடலான்னு சொல்லியிருந்தாருங்க. நம்ம ஒரு 63 ஆம்ஸு ஜிஎம்ங்கிற 3 போல் சேஞ்சவரதை வாங்கி ஃபிட் பண்ணி கொடுத்துருக்குறோங்க. இது நம்ம கோயம்புத்தூர் மேக் தானுங்க. இதுக்கு ஸ்பேர்ஸ் எல்லாமே பொள்ளாச்சி சரௌண்டிங்கில் கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கிதுங்க. அதனால் நம்ம இந்த பிராண்ட் செலக்ட் பண்ணிக்கிறோம். ப்ளஸ் எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒயர் எல்லாமே நம்ம ஆர்மர் அடித்து பக்காவாக ஃபிட் பண்ணிட்டோங்க. அப்புறம் லூஸ் கான்டாக்ட் எல்லாமே செக் பண்ணிவிட்டுங்க. நம்ம கிரீஸ் லூப்பிங் பண்ணிவிட்டுங்க ஸ்ப்ரிங்கு எல்லாத்துக்குமே. இப்போ மோட்டார் சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்துட்டிங்கன்னா 15 அம்ஸ் எடுத்து ரன் ஆகிட்டு இருக்குதுங்க. இதில் ஒரு சின்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த லிவருக்கு போடுற இன்சுலேட்டர் வந்து பார்த்துட்டிங்கன்னா எப்போவுமே திக்னஸ் கம்மியாக தான் கொடுக்குறாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 16 mm லேட்ரு யூஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு எலக்ட்ரிசிட்டிலேருந்து ஒரு பாதுகாப்பு கிடைக்குங்க. நெக்ஸ்ட்டு 2 சைடில் கிரவுண்ட் எர்த்து போடுறதுக்கு உண்டான ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. நம்ம கிரவுண்ட் எர்த்தை விட நம்ம நியூட்ரல் தான் பண்ணி கொடுத்துட்டு லைன் கொடுத்துறாங்க இந்த கிரவுண்ட் எர்த் லைனில். என்ன ப்ராப்ளம்னு கேட்டோம்னா, ஏதாவது இன்கேஸ் எங்கேயாச்சும் எலக்ட்ரிசிட்டி இதில் லீக் ஆனாலும் மெயின் ஃபியூஸ் கேரியரில் நம்மளுக்கு ஃபியூஸ் போயிருங்க. அந்த பர்பஸ்க்காக தான் நம்ம கொடுக்குறோங்க. நன்றிங்க. இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஆன்ஃபீல்டுலேயே அக்ரி ஓரியன்டான சர்வீஸ் வேணுனாலும், ப்ளஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஏதாவது விஷயங்கள் தெரிஞ்சுக்கோனாலும் எங்கள் பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. எனி சர்வீஸ் ஆனாலும் எங்கள் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றிங்க.